ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹரின்ஸ் ஃபிங்கர் மேஜிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எப்படி முடக்கத்தான் சூப் ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹோம் கார்டனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்போ முடக்கத்தானை கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் முடக்கத்தான் செடி. இதோட காய் பாருங்கள். இது காய் வந்து நம்ம பட்டாசு மாதிரி கூட வெடிக்கலாம். இப்படி அமுத்தினோன்னு சம்டைம்ஸ் வெடிக்கும். பட் முடக்கத்தான் கீரை காய்ஸ், இப்போ நம்ம இதை தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம டெய்லி சூப்லாம் செஞ்சு குடிக்கலாம், செம்மையாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு காய் நம்மளுக்காக இருக்குது. இது நம்ம பஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வராது, ஆனால் இது நல்லா சவுண்டு கேட்டுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. நம்ம தேவையில்லாத பாட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நீக்கி வெள்ளை எடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது போதும். சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது வந்து மெயினாக நாங்கள் ரோஸ் செடி தான் இது. இதுக்கு மேலே பசலிக்கீரை விட்டுருக்கோம். ஸோ தட் இது அப்படியே க்ரீப் ஆகி மேலே வந்துடுது எல்லாமே. ஸோ தட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்க. அப்புறம் எங்கள் ஹோம் கார்டனில் நிறையா இருக்குது. டேபிள் ரோஸ் இருக்குது, இந்த மாதிரி கருவேப்பிலெலாம் இருக்குது. நம்ம இது அப்புறம் அங்கே குப்பை மீனிலாம் இருக்குது. அப்புறம் சைடில் பம்கின்லாம் கூட வளருது, ஆனால் இப்போ அது காய் எதுவுமே வைக்கலை. இதே இங்கே இருக்குது அந்த பம்கின்ஸு. சரி, ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கழுவலாம். அப்புறம் மறக்காமல் இங்கே தண்டிக்கீரை இருக்குது காய்ஸ், இதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, வாங்க நம்ம இப்போ ஹோம் கார்டனில் இருக்க டேப்பில் இதை கழுவிட்டு நம்மளோட கிச்சனுக்கு கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை இப்படி அலசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கழுவியாச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை கொண்டு போகலாம் நம்மளோட ஹோம். அப்புறம் நாங்கள் மெயினாக இது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ராக்கெட்லாம் விட்டு விளையாடுவோம். நேற்று நைட்டு கூட விளையாண்டோம். ஜாலியாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தாவே ரொம்ப ஜாலி தான். எடுத்துக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கதை. இந்த மாதிரி பாருங்கள் காய்ஸ், இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக இப்படி பிடிச்சி பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கசப்பு தன்மை ஏறிடும். இதை நம்ம அப்படியே சைடில் வச்சுட்டே போகலாம். பாருங்கள், இது எவ்வளோ ஹெல்த்தின்ட்டு நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது மூட்டு வலியெல்லாம் நீக்கும். அது குறைக்காமல் காம்பை நீளமாக கிள்ளிருங்க. மேலே கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும், அதெல்லாம் மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ இந்த வேஸ்டேஜ்லாம் நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு, இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே இப்போ லீவ்ஸ்லாம் எடுக்கலாம். பாருங்கள், நான் காம்பை இந்த இடத்துல பிடிச்சி தான் கிள்றேன். இது மாதிரி நம்ம எல்லா லீவ்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். காய்ஸ், நம்ம இப்போது முடக்கத்தான் சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அரை கைப்பிடி முடக்கத்தான், மிளகு, சோம்பு, மல்லி, சின்ன வெங்காயம் 10 நம்பர், பூண்டு பல் 7 நம்பர், அப்புறம் மிளகு, அப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பெருங்காயம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், நம்ம இப்போ இதில் தான் நம்ம அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தெல்லாம் ஒரு 3 பீஸ் 4 பீஸ் போட்டு லைட்டாக அடிச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரியே இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு, அதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் நம்ம போட்டு அடிச்சுக்கலாம் நல்லா. இப்போ வெங்காயத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு
நெக்ஸ்ட்டு இஞ்சி, காய்ஸ் பாருங்கள் எப்படி பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இடிக்கிறத தள்ளி வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே நம்ம ஒரு குட்டி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நம்பர் இருந்தால் போதும். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ மிளகியும் நல்லா இடிச்சாச்சு. இப்போ இதை தூக்கி நம்மளோட கப்பில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது மல்லியாவும் சோம்பையும் போட்டுக்கலாம். போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இருங்க. காய்ஸ், நம்ம இப்போ முடக்கத்தானியும் நம்ம அடித்த மாதிரி இப்போ அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி தான் ஆயிருக்கு. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த முடக்கத்தானையும் இப்போ நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம். முடக்கத்தானை காய்ஸ், அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை ஹீட் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். பாருங்கள், ஃப்ளேமில் கம்மியாக தான் இருக்குது. இதே ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணுங்கள். இது ஹீட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இது சூடு தண்ணி ஊற்றினா இப்படி நல்லா உள்ளே பொங்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் உள்ள. நெக்ஸ்ட் இதை கிண்டிக்கலாம். 2 சைடும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இதெல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும் காய்ஸ். மண் சட்டினால கொஞ்சம் பொறுமையாக தான் கிண்ட முடியும். இப்போ இதை நல்லா 2 சைடும் பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியை இந்த சைஸில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை இந்த பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணுங்க. இப்போ முடக்கத்தானியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடையும் பரட்டி விட்டுக்கலாம். முடக்கத்தான் நம்ம இடித்து அப்படியே இருக்குது. நம்ம இப்போ அதை பிதுக்கி விடணும். ஒரு இலையும் ஒரு சைடு போகிற மாதிரி ஆக்கணும். கொஞ்சம் இலை ஒரு காய்ஸ் இப்போ நல்லா செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய்ஸ் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கீரைலாம் அப்படியே மேலே மிதந்துட்டு வருது. இப்போ நம்ம ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் இந்துப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வர காய்ஸ், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா அந்த தக்காளியை பார்க்கும்போது பாருங்க, நம்ம அரைச்சது அப்படியே தெரியுது பாருங்க. இப்போ பாருங்க காய்ஸ்,
இது மஞ்சள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் வந்து பெருங்காயம் அப்புறம் இந்த மஞ்சத்தூளை ரொம்ப கம்மியாக போடணும். நீங்கள் பெப்பர் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நீங்கள் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். காய்ஸ் கொதிச்சு இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நான் பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். எனக்கு பெப்பர்னால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் பெப்பர் அதிகமாக போட்டுக்கிறேன். காய்ஸ் இப்போ நான் சூப்பு குடிக்க போகிறேன். கொஞ்சம் ஹாட்டாக இருக்கனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூடாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது எப்படி குடிக்கிறதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போடுங்க காய்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வேணுங்கிறவங்களுக்கு நான் போட்ட அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஆனால் இது செம்மையாக இருக்குது. மூட்டு வலி நீக்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ தட் அவங்க வீட்டில் யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ அது அவங்களுக்கு இதை கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் சூடாக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் பார்த்து சொல்லுவேன். See you. Bye bye. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.